தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் மாரியம்மன் கோவில் சாமி கும்பிடுவதில் இரு தரப்பினரிடையே தகராறானது ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இரு தரப்பிலும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி வைக்கப்பட்ட பதாகைகளை அகற்ற வலியுறுத்தி ஒரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தின் உத்தரவில்லாமல் கோவிலை திறக்கக்கூடாது என கோரி அறநிலையத்துறை அதிகாரிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் அரவக்குறிச்சி வட்டாட்சியர், காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் மாரியம்மன் கோவிலில் சாமி கும்பிடுவதில் இரு சமூகத்தினரிடையே தகராறானது ஏற்பட்டிருக்கிறது. இருதரப்பிலும் வாக்குவாதம் முற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி வைக்கப்பட்ட பதாகையை அகற்ற வலியுறுத்தி ஒரு தரப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்தின் உத்தரவில்லாமல் கோவிலை திறக்கக்கூடாது என கோரி அறநிலையத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்தில் அரவக்குறிச்சி வட்டாட்சியர், காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் மாரியம்மன் கோவிலில் சாமி கும்பிடுவதில் இரு சமூகத்தினரிடையே தகராறானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. கடந்த 1973ஆம் ஆண்டு கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் கோவிலில் இரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் இரு சமுதாயத்திற்கிடையே சாமி கும்பிடுவதில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இன்று அறநிலைத்துறை சார்பில் கோவில் முன்பு சாதி வேறுபாடின்றி அனைத்து சமூகத்தினரும் கோவிலில் வழிபடலாம் எனவும் பூஜையில் கலந்து கொள்ளலாம் எனவும் கோவிலுக்கு வழிபாடு செய்ய வரும் பக்தர்களை தடுக்கும் நபர்கள் மீது காவல்துறையினர் மூலமாக குற்றவியல் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வைக்கப்பட்ட பதாகையை அகற்ற வேண்டும் என கோவிலை நிர்வாக நீதிமன்றத்தில் உத்தரவில்லாமல் திறக்கக்கூடாது எனவும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் காவல்துறை மற்றும் அறநிலைத்துறை அதிகாரியிடம் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் அரவக்குறிச்சி வட்டாட்சியர், காவல்துறையினர், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகளை வெளியே செல்ல விடாமல் பிரச்சனை செய்து வரும் சமுதாயத்தினர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கிருஷ்ணமூர்த்தி.